இல்லை, அமர் பிரசாத் ரெட்டியுடைய பூர்வீகம் ஆந்திரா. அப்போ அவர் தமிழ்நாட்டில் தமிழிசையோடு பிஜேபி அரசியல் களத்தில் குதிக்கிறார். ஒரு என்ஜிஓ அவர். இந்த என்ஜிஓ பாஜகவை நான் ஐடி விங் ப்ரொமோட் பண்றேன் இப்படி தான் தமிழிசையிட்ட போய் அறிமுகமாகிறார். அப்போ தமிழிசை அந்த காலத்தில் இப்படியாவது பாஜகவை தாமரை மலர்ந்தே தீரும். காமராஜ் தொண்டன் காங்கிரஸ்கார வீட்டிலேயே பிஜேபி வளர்த்திருக்கார். அண்ணாமலை போய் PL சந்தோஷ்ட உன்னை நம்பி எனக்கு போலீஸ் வேலையே போச்சு, உன்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி எடியூரப்பா காலி ஆகிட்டாரு, நான் கர்நாடகாவுக்குள்ளே போக முடியல, எனக்கு ஏதாவது அரசியல் வழியை காமிக்கும் போது தான் PL சந்தோஷ் பிஜேபி தலைவர்கள்ட்ட சொல்லி இவரை ஒரு IPS ஆபீசர் கிடைச்சிருக்காரு. இவரை மாநில தலைவராக போட்டா அதிரடியாக அரசியல் பண்ணுவார். அண்ணாமலை சென்னை புறப்படுவதற்கு முன்பே அமர் பிரசாத் ரெட்டி போய் ஒட்டிக்கிறேன். அண்ணா, தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா நூலுக்கும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கற்றுத்தர்றேன், தேவையான பணம் வசூல் பண்ணி கொடுக்குறேன், பல கோடிகள் உங்களுக்கு. அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட எத்தனை 1000 கோடி இருக்கும். இப்போ அண்ணாமலையுடைய வரலாறு முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு மாநில செயலாளர் யார்? அமர் பிரசாத் ரெட்டி. இது எப்படி சாத்தியம்? நயினார் நாகேந்திரனுக்கும் நயினார் நாகேந்திரனுடைய பையன் பாலாஜி நயினாருக்கும் சில பெட்டிகளை கொடுத்தா தான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வர முடியும். மாநில செயலாளர் என்பது சாதாரண பதவி இல்லை. இவரை டெல்லியிலிருந்து சென்னைக்கு கூட்டி கொண்டு வந்து பல 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்த அண்ணாமலைக்கு வசூல் பண்ணி கொடுத்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு என்ன கொடுத்தார் பதவி? விளையாட்டுத்துறை தலைவர். விளையாட்டுட்டே இருக்கியா நீ? எங்க போனாலும் நயினாரை மறந்துட்டு அண்ணாமலைக்கு தான் கை தட்டுறான். அண்ணாமலை யாருக்கு ஜெயங்கிறான். மோடி பார்க்கிறாரு, அமித்ஷா பார்க்கிறாரு. அண்ணாமலைக்கு தான் அபரிமிதமான செல்வாக்கு. இப்போ மீண்டும் அண்ணாமலை வந்துருவாரோன்னு நயினாருக்கு பயம். எடப்பாடி இருக்க வரைக்கும் வரமாட்டாருங்கிறது ஒரு நம்பிக்கை. எடப்பாடி அதிமுகவுடைய தலைவராக இருக்கிற காலம் வரை இனிமேல் யார் வர முடியாது? அண்ணாமலை வரவே முடியாது. அதிமுக இருக்கிற வரைக்கும் எடப்பாடி இருப்பார். திமுக அமைச்சர்களை நீங்கள் ஊழலை கண்டுபிடிச்சு ஐடி ரெய்டு விட்டு இடி ரெய்டு விட்டு அத்தனை பேரையும் அதில் தப்பிக்கணும்னா பேரம் 100 கோடி தப்பிக்கணுமா, ரைட்டு 50 கோடி கொடு, இவருக்கு 15%, இவருக்கு 7.5 கோடி, 50 கோடி வந்தான். இப்படி அண்ணாமலைக்கு இவ்வளவு பணத்தை எந்த வழியில் வாங்கி கொடுக்கணும்? அண்ணாமலையினுடைய அறிவிக்கப்படாத ஏஜென்ட் யாரு? அமர் பிரசாத் ரெட்டி. இப்போ அப்பா மகன் 2 பேருக்கு அறிவிக்கப்படாத ஏஜென்ட். நயினாருக்கும் பாலாஜி நயினாருக்கும் அறிவிக்கப்படாத ஏஜென்ட் யாரு? அதிமுக பதவிக்கு வந்தால், பிஜேபி ஆட்டம் ஆரம்பித்தால், அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் ரேடு பயத்தை காமிச்சு அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுவாரு? கண்ட்ரோல்ல கொண்டு வந்துருவார். எடப்பாடி எப்படி OPS ஓரம் கட்டினார், சசிகலாவை ஓரம் கட்டினார், டிடிவியை ஓரம் கட்டினார். இவர்களெல்லாம் அதிமுக அரசியலுக்குள்ளே வரக்கூடாது, வந்தா மொத்தமா பங்கு போட்டு வித்துருவான். இப்ப அதை போன்ற டேஞ்சரான ஆள் யாரு? ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு மூத்த பத்திரிகையாளரான திரு தமிழா பாண்டியன் அவர்கள் நினைச்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். பாஜகவில் அமர் பிரசாத் ரெட்டி கிட்டத்தட்ட 2ஆம் கட்ட தலைவர் அப்படிங்கிற ஒரு இடத்துல அவர் தான் பாஜகவில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக கிட்ட அவங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்புகள் இருந்தாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள்ட்ட இவரை விட்டு தான் பேச சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திகள் அடிப்படுது. ஆனால் அவர் ஒரு தெலுங்குலேருந்து இங்கே தெலுங்கு சமுதாயத்தில் சேர்ந்த ஒருத்தர் தமிழக அரசியலில் பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. பட் அவரோட கெரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல. யார் சார் அவர்? இல்லை, அமர் பிரசாத் ரெட்டியுடைய பூர்வீகம் ஆந்திரா. அப்போ அவர் தமிழ்நாட்டில் தமிழிசையோடு பிஜேபி அரசியல் களத்தில் குதிக்கிறார். ஒரு என்ஜிஓ அவர். இந்த என்ஜிஓ பாஜகவை நான் ஐடி விங் ப்ரொமோட் பண்ணுறேன் இப்படி தான் தமிழிசையிட்ட போய் அறிமுகமாகிறார். அப்போ தமிழிசை அந்த காலத்தில் இப்படியாவது பாஜகவை தாமரை மலர்ந்தே தீரும், இதுதான் தமிழிசையினுடைய நோக்கம். தமிழிசைக்கு இன்னொரு ப்ளஸ் என்னென்னா, அவங்க அப்பா குமரி ஆனந்தன் ஒரு பழம்பெரும் காங்கிரஸ் தலைவர், காமராஜ் தொண்டன் காங்கிரஸ்கார வீட்டிலேயே பிஜேபி வளர்த்திருக்கார். எப்படி பாரு. அப்போ
அப்பா காங்கிரஸ், மகள் பிஜேபி. ஆமாம், அப்போ வீட்லேயே காங்கிரஸை ஒழிச்சிட்டு ஒரு மாநில காங்கிரஸ் தலைவர் எதை வளர்த்திருக்காரு? பிஜேபி வளர்த்திருக்காரு. இப்படி தான் காங்கிரஸ் அழிஞ்சு போனதுக்கு காரணமே. அழிஞ்சு போச்சு ஒன்றும் இல்லை. ஆனால் அடுத்து ராகுல் பிரதமராக வர்றார், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா மோடியே அவரை பிரதமர் ஆக்கிடுவார். மோடி மீது இருக்கிற இப்போ இங்கே இந்தியா முழுக்க 100% கல்வி இப்படி ஒரு நிலைமை வந்துன்னா பிஜேபி இருக்காது. பிஜேபி சாதி சனாதனத்தின் மீது கட்டப்பட்ட ஒரு கட்சி. ஆனால் இங்கே எவனுக்கும் கல்வியே இல்லை. வட இந்தியாவில் இன்னும் காட்டு முராண்டிகளாகவே வச்சுருக்கான், படிக்கவே கூடாதுன்னு வச்சுருக்கான். இங்கே பெரியார் தான் அதை உடைச்சார், பெரியாரும் காமராஜ் தான் உடைச்சாங்க. இல்லைன்னா இங்கே படித்தவனை இன்றைக்கி 500 ரூபாய்க்கும் கோட்டர் காக்கா பிரியாணிக்கு தானே தெரியுறான் பின்னாடி. அப்போது இந்த பிஜேபி அரசியலில், தமிழிசை அரசியலில் பாஜகவுக்குள் அறிமுகமானவர் தான் இந்த அமர் பிரசாத் ரெட்டி. அதற்கு பிறகு தன்னுடைய ஜாகையை டெல்லிக்கு மாற்றிட்டார். பியூஷ் கோயல், ஹர்ஷ்வர்தனன் 2 பேர், அதாவது 2 அமைச்சர்கள்ட்ட அதாவது வேலையாகணும்னா அமர் பிரசாத் ரெட்டியை பிடிச்சா வேலை நடக்கும், லைசன் ஒர்க். இந்த வேலைக்காக டெல்லி லாபியை வளர்த்து கொண்டார். அப்போ டெல்லியில் இருக்கிற பொழுது அண்ணாமலை போய் பிஎல் சந்தோஷ்ட உன்னை நம்பி எனக்கு போலீஸ் வேலையே போச்சு, உன்னை முதலமைச்சர் ஆக்குவதற்கான ஸ்டிங் ஆப்ரேஷன் பண்ணி எடியூரப்பா காலி ஆகிட்டார், நான் கர்நாடகாவுக்குள்ளே போக முடியல, எனக்கு ஏதாவது அரசியல் வழியை காமிக்கும் போது தான் பிஎல் சந்தோஷ் பிஜேபி தலைவர்கள்ட்ட சொல்லி இவரை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் கிடச்சிருக்கார், இவரை மாநில தலைவராக போட்டால் அதிரடியாக அரசியல் பண்ணுவார். இந்த அறிமுகம்தான் இவரை மாநில தலைவராக அண்ணாமலைக்கு பிஎல் சந்தோஷ் மூலம் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுத்த உடனேயும் அண்ணாமலை சென்னை புறப்படுவதற்கு முன்பே அமர் பிரசாத் ரெட்டி போய் ஒட்டிக்கிறார். அண்ணா, தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா நூலுக்கும் தெரிஞ்சால் நான் உங்களுக்கு கற்றுத்தர்றேன், தேவையான பணம் வசூல் பண்ணி கொடுக்குறேன், பல கோடிகள் உங்களுக்கு. அண்ணாமலை மிரண்டு போயிடுறார். 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறதுக்கு இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருந்தோம், பல கோடிகளை நான் வாங்கி தர்றேன். தமிழ்நாட்டில் தெலுங்கு லாபி தான் டாமினேஷன். தமிழை பூரா கோட்டை குடிச்சிட்டு தெருவில் படுத்துக்குவான். தெலுங்கு லாபி தான் ஃபுல் டாமினேஷன். திமுகவாக இருந்தாலும் அதிமுகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, தெலுங்கு லாபி தான். உதாரணத்திற்கு விஜயகாந்த், ராம்மோகன் ராவ், பிஜேபி பொறுப்பாளர் சிடி ரவி இல்லை, பிஜேபி பொறுப்பாளர் வைகோ பாலசாமி, இப்படி எல்லாரும் சேர்ந்து ஜிகே மணி, சிபிஎம் ராமகிருஷ்ணன், அப்போ அவர் தலைவர். இந்த கூட்டணியில் சிபிஎம் கம்யூனிஸ்ட் வெளியே போன பிறகு மக்கள் நல கூட்டணி ஒரு கூட்டணி உருவாகுது. அதில் திருமாவளவன் மட்டும்தான் அதில் இல்லை. ஆமாம். அப்போ அந்த கூட்டணி ராமதாஸ் அதில் இருக்கார், ஜிகே மணி அனுப்புகிறார். ஜிகே மணி வேடிக்கை பார்க்குறார். வைகோவும் விஜயகாந்தும் தெலுங்கில் பேசிக்கிறாங்க. பிஜேபி தலைவராக ஆந்திராவிலிருந்து வந்த சிடி ரவியும் சிபிஎம் ராமகிருஷ்ணனும் தெலுங்கில் பேசிக்கிறாங்க. அங்கே எல்லாமே தெலுங்குலேயே பேசிக்கிறாங்க. ஜிகே மணி வாய பார்க்குறாரு, என்னடா நமக்கு என்ன நடக்குதுன்னு தெரியலையான்னு. அப்போது ஐயா லைனில் போயிட்டே இருக்கார். ஏப்பா என்ன முடிவு பண்ணுறாங்க, எல்லாம் தெலுங்குலேயே பேசிகிட்டு இருக்காங்க, நீயே தெலுங்கில் பேச முடியும். ஐயா எனக்கு தெலுங்கு தெரியாது, இனிமேல் கற்றுக்க. தமிழ்நாட்டு அரசியல் எது கற்றுக்கணும்? தெலுங்கு கற்றுக்கணும். வெளியே வந்த பிறகு ப்ரெஸ் மீட்டில் விஜயகாந்த், வைகோ, ராம்மோகன் ராவ், அது சார்பாக அதிமுக, ஜி ராமகிருஷ்ணன், பிஜேபி தொடர்பாளர், இவங்கெல்லாம் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லுகிறார்களோ அதை கேட்டுட்டு தான் ராமதாஸுக்கு ஃபோன் பண்ணுறார். இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். இதுதான் ஜெயலலிதா நல்லா தெலுங்கு பேசும். ஜெயலலிதா இல்லை விஜயகாந்த் பேசுவார்ன்ட்டு தான் ஆச்சரியமாக இருக்குது. இல்லைங்க, நீங்கள் உங்களுக்கு ஆச்சரியமாக இருங்க. வீட்டில் தெலுங்கு தாங்க. அந்த அம்மா பிரேமலதாவும் விஜயகாந்த் தெலுங்கில் தான் பேசிக்குவாங்க. சுதீஷ் 3 பேரும் தெலுங்கில் தான் பேசிக்குவாங்க. வைகோ தெலுங்கில் தான் பேசிக்குவார். வைகோ தெலுங்கு தான். அப்போது இந்த தெலுங்கு லாபி தான் தமிழ்நாட்டில் பவர்ஃபுல் லாபி. அப்போ அமர் பிரசாத் ரெட்டியும் அண்ணாமலையும் தான் வந்து சென்னையில் இறங்குறாங்க. இறங்கிய பிறகு எங்கே திமுகவுடைய ஊழல் பெட்டி எங்கே இருக்குது? டெல்லியிலேருந்து எப்போ ஐடியை வர வைக்கலாம், என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வர வைக்கலாம்? இந்த அரசியல் தான் தமிழ்நாட்டில் பரபரப்பானதே. கோடிகள் பெட்டிகள் வாங்கி கொடுக்குற அரசியல் பூரா யாருக்கு? எனக்கு தெரிஞ்சு
அண்ணாமலைக்கு பெட்டி தூக்கிட்டு பின்னாடியே தெரிந்த ஒருவர் 10 கோடி ரூபாய்க்கு பெருங்குடியில் வீடு கட்டியிருக்கார். பெட்டி தூக்கிட்டு போனவர். அப்போ பெட்டியை பாதுகாத்தவர் எத்தனை கோடி வீடு கட்டியிருப்பார்? பெட்டி தூக்கிட்டு தெரிஞ்சவர் 10 கோடி வீடு கட்டி ஒரு 1 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கி வச்சிருக்கார். அப்போ அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட எத்தனை 1000 கோடி இருக்கும். இப்போ அண்ணாமலையுடைய வரலாறு முடிஞ்ச பிறகு இப்போ ஒரு மாநில செயலாளர் யார்? அமர் பிரசாத் ரெட்டி. இது எப்படி சாத்தியம்? நயினார் நாகேந்திரனுக்கும் நயினார் நாகேந்திரனுடைய பையன் பாலாஜி நயினாருக்கும் சில பெட்டிகளை கொடுத்தா தான் இவ்வளோ பெரிய பதவிக்கு வர முடியும். மாநில செயலாளர் என்பது சாதாரண பதவி இல்லை. இவரை டெல்லியிலிருந்து சென்னைக்கு கூட்டி கொண்டு வந்து பல 1000 கோடி வசூல் பண்ணி கொடுத்த அண்ணாமலைக்கு வசூல் பண்ணி கொடுத்த அமர் பிரசாத் ரெட்டிக்கு என்ன கொடுத்தார் பதவி? விளையாட்டுத்துறை தலைவர். விளையாட்டு ரியானி இப்போ விளையாட்டு அணி தலைவர், மாநில தலைவர் எதாக மாறிட்டார்? மாநில செயலாளராக மாறியிருக்கார். இதுக்கு கண்டிப்பாக பல கோடி பெருமானம் உள்ள பொட்டிகள் கைமாறி இருக்கும். இப்போ நம்ம நயினார் பையன் இதான் வேலை. நயினார் பையனுக்கு பின்னாடி அத்தனை மீடியா தலைவர்களும் கவர் வாங்கி கட்டி வாங்கிட்டு இருக்கான். இப்போது தமிழ்நாடு முழுக்க இப்போ பிஜேபி கட்டுப்பாட்டில் இருந்த அத்தனை செய்தி ஊடகம், அச்சு ஊடகம், காட்சி ஊடகம், யூடியூப் ஊடகம் பூரா இப்போ எங்கே இருக்குன்னா அப்படியே திமுக பக்கம் போயிடுச்சு. இப்போ ஒரே லாபி திமுக தான். சினிமாவில் திமுக லாபி தான், யூடியூப்பில் சமூக வலைதளத்தில் திமுக லாபி தான், சினிமா அரசியலில் திமுக லாபி தான், சேட்டலைட் எல்லாம். இப்போது இந்த இதுக்கு மத்தியில் பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்த அண்ணாமலையோடு அமர் பிரசாத் ரெட்டியோடு இருந்த அத்தனை ஊடகங்களும் யார் கண்ட்ரோலில் போயிடுச்சு? மாப்பிள்ளை சார் கண்ட்ரோலில் போயிடுச்சு. இப்போ அமர் பிரசாத் ரெட்டி வெளியிலே தெரியல. ஆனால் அமர் பிரசாத் ரெட்டி நயினார் மூலம், எடப்பாடி மூலம், டெல்லி மூலம் அவர் ஒசூர் பக்கத்தில் இருக்கிற தளி எம்எல்ஏ நான் தான் முடிவு பண்ணிட்டார். யார்? ஏன்னா பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒரு தெலுங்குக்காரர் இருந்து பிஜேபி அவரை சஸ்பெண்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்கல்ல, அது தளி தான். அங்கே நிறைய அது வந்து ஆந்திரா பார்டர், ஒசூர் பார்டர். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திரா பார்டர். அது நிறைய தெலுங்கு பீப்புள் தான் இருக்காங்க. பாலகிருஷ்ண ரெட்டின்னு ஒருத்தர் மந்திரியாக இருந்தால் தெரியுமா? சசிகலா ஜெயிலில் போய் பார்த்து அவர் தான் அங்கே சசிகலாவை பாதுகாத்தது அவர் தான். அவர் மீது ஒரு வழக்கை போட்டு பிஜேபி நைட்டு அவர் பதவி பறித்தாங்க. இப்போ அந்த தொகுதிக்கு யார் எம்எல்ஏ? ஆமாம். அந்த தொகுதிக்கு செலவு பண்ணுவதற்கு எனக்கு திமுகவுக்கு இணையாக செலவு பண்ணுவதற்கு இப்போ நான் 50 கோடி ரூபாய் ரெடியாக வச்சுருக்கேன். யார் சொல்கிறான்? அமர் பிரசாத் ரெட்டி. அப்போது அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் தளியினுடைய எம்எல்ஏவை இப்போ அவரே முடிவு பண்ணி இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டார். 26க்கு. ஏன்னா இப்போ எம்எல்ஏ கண்டிப்பாக வெற்றி பெறுவார்னு நமக்கு எப்படி நம்பிக்கை வருதுன்னா, நயினாரையே மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணிட்டார். மாநில செயலாளர் என்கிற பதவி ஒரு பெரிய பதவி. அதை படம் கொடுத்து வாங்குகிற அமர் பிரசாத் ரெட்டி எம்எல்ஏ சீட்டு டெல்லிக்கும் ஒரு விலை கொடுப்பார், நயினாருக்கு விலை கொடுப்பார், மகன் பாலாஜி நயினாருக்கு விலை கொடுப்பார், எல்லாத்துக்கும் விலை கொடுப்பார். பிஜேபி கோட்டாவில் அவர் என்னவாயிருவார்? ஒரு பவரான ஆளாக தமிழ்நாட்டில் வந்துடுவார். இதற்கான அடித்தளம் நீங்கள் இப்போ அண்ணாமலையிட்டிருந்து அணிமாறிய யாருக்கு இன்னைக்கு வரைக்கும் பதவியே கிடையாது. நயினார் பதவியே கொடுக்கல. எங்கே போனாலும் நயினாரை மறந்துட்டு அண்ணாமலைக்கு தான் கை தட்டுறான். அண்ணாமலை யாருக்கு ஜெயங்கிறான். மோடி பார்க்குறாரு, அமித்ஷா பார்க்குறாரு. அண்ணாமலைக்கு தான் அபரிமிதமான செல்வாக்கு. இப்போ மீண்டும் அண்ணாமலை வந்துடுவாரோன்னு நயினாருக்கு பயம். எடப்பாடி இருக்க வரைக்கும் வரமாட்டாருங்கிறது ஒரு நம்பிக்கை. எடப்பாடி அதிமுகவுடைய தலைவராக இருக்கிற காலம் வரை இனிமேல் யார் வர முடியாது? அண்ணாமலை வரவே முடியாது. அதிமுக இருக்கிற வரைக்கும் எடப்பாடி இருப்பார், எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதிமுக இருக்கு. ஆனால் அண்ணாமலை வரவே முடியாது. அண்ணாமலையிட்ட இருந்து நயினாரிடம் வந்து பொதுச் செயலாளர் பதவி வாங்கி எம்எல்ஏ சீட்டு வாங்கி எம்எல்ஏ ஆகி பாஜக கோட்டாவில் மந்திரி ஆகிற கனவுல இருக்கார். யார்? அமர் பிரசாத் ரெட்டி. இது எப்படி சாத்தியம்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அத்தனை பேரையும் விலை கொடுத்து வாங்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதிமுக தலைவர்கள்ட்ட கம்யூனிஸ்டுகளே விலை கொடுத்து வாங்க முடியும். அதே தளி ராமச்சந்திரன் பல வழக்குகளை
சந்தித்த சலி ராமச்சந்திரன் எப்படி எம்எல்ஏ ஆகிறாரு? அவரும் தெலுங்கு பேசுகிற தாய்மொழி தெலுங்கை கொண்டவர். இதுதான். இப்போ அமர் பிரசாத் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலைக்கு என்னென்ன வேலையெல்லாம் பண்ணி கொடுத்தாரோ 15% கமிஷன், அவ்வளோதான். அதிகாரத்தை வைத்து பல கோடி வாங்கி கொடுத்தார். யாருக்கு? அண்ணாமலைக்கு. திமுக அமைச்சர்களை நீங்கள் ஊழலை கண்டுபிடிச்சி ஐடி ரெய்டு விட்டு இடி ரெய்டு விட்டு அத்தனை பேரையும் அதில் தப்பிக்கணும்னா பேரம் 100 கோடி தப்பிக்கணுமா, ரைட்டு 50 கோடி கொடு. இவருக்கு 15%, இவருக்கு 7.5 கோடி, 50 கோடி வந்தான். இப்படி அண்ணாமலைக்கு இவ்வளவு பணத்தை எந்த வழியில் வாங்கி கொடுக்கணும்? அண்ணாமலையினுடைய அறிவிக்கப்படாத ஏஜென்ட் யார்? அமர் பிரசாத் ரெட்டி. இப்போ அப்பா மகன் 2 பேருக்கு அறிவிக்கப்படாத ஏஜென்ட். நயினாருக்கும் பாலாஜி நயினாருக்கும் அறிவிக்கப்படாத ஏஜென்ட் யார்? சீக்ரெட் ஏஜென்ட். இந்த இதில் தான் சொல்லுவாங்க, காமிக்ஸ் புக்கில் சீக்ரெட் ஏஜென்ட்டுக்குவான். அதே போல் சீக்ரெட் ஏஜென்ட் யார்? அமர் பிரசாத் ரெட்டி. அதிமுக பதவிக்கு வந்தால், பிஜேபி ஆட்டம் ஆரம்பித்தால், அதிமுக அமைச்சர்கள் அத்தனை பேருக்கும் ரேடு பயத்தை காமிச்சு அமர் பிரசாத் ரெட்டி என்ன பண்ணுவார்? கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுவார். இது எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக மாறப்போகுது. எடப்பாடிக்கு பெரிய தலைவலியாக மாறப்போகுது. எடப்பாடி எப்படி ஓபிஎஸை ஓரம் கட்டினார், சசிகலாவை ஓரம் கட்டினார், டிடிவியை ஓரம் கட்டினார். இவர்களெல்லாம் அதிமுக அரசியலுக்குள்ளே வரக்கூடாது. வந்தால் மொத்தமாக பங்கு போட்டு வித்துருவான். இப்போ அதே போன்ற டேஞ்சரான ஆள் யாரு? அமர் பிரசாத் ரெட்டி. அவர்கிட்ட எத்தனை கோடி சார் சொத்துக்கள்? குறைஞ்சது 1000 கோடி இருக்கு சார். 1000 கோடிங்கிறது குறைந்தபட்சம். மதுரை பஸ் ஸ்டாண்டில் மதுரை மேலூர் பஸ்ஸில் கத்திட்டு இருந்த உதயகுமார் 5000 கோடி வச்சிருக்காரு. பழக்கடை பாண்டியனுடைய பழகுடோனில் மூட்டை தூக்குற லோடு மேன் தான் செல்லூர் ராஜ். அவர் பல 1000 கோடி, ஒரு 200 கோடி ஆட்டையை போட்டு எடுத்துட்டு போயிட்டான். 16 கோடி நியூஸ்ல வந்தது. ஆமாம், 16,000 சொல்லுவான். இனிமேல் சில ஆயிரங்களை வச்சிருந்தாரியா, எடுத்துட்டு போயிட்டான். ஏன்னா எலெக்ஷன் 16,000 வச்சிருந்தாரியா. ஒரு 50 ரூபா கட்டு, ஒரு 2 ரூபா கட்டு, ஒரு 1 ரூபா கட்டு, கொஞ்சம் சில்லற காசு இருந்து எடுத்துட்டு போயிட்டாயா. 200 கோடி ரூபா போச்சு. பண்ணை வீட்டில் சில்லற காசு வச்சிருப்பான். அப்போ பழக்கடை பாண்டின்னு அதிமுக ஒரு பெரிய தலைவர் இருந்தார். அவருடைய பழகுடோனில் மூட்டை தூக்குகிறவர். நான் அதை குறைவாலாம் சொல்லலை, அங்கேருந்து இவ்வளவு. அவ்வளோதான். அப்போ அமர் பிரசாத் ரெட்டி அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அதிமுக அத்தனை மந்திரிகளுக்கும் கடிவாளம் போடுவார் தனி எம்எல்ஏ. அதை எடப்பாடியார் கவனமாக கையாள வேண்டும். அதிமுகவை அமர் பிரசாத் ரெட்டியிடம் நயினாரை பொறுத்த வரைக்கும் துண்டவரி தோல் ஓட்டு போயிட்டு அதிமுக இருந்தான்னா பிஜேபி இருந்தா என்ன, அவருடைய வியாபாரம் ஆனால் சரி. இவர் பிஜேபியில் சேர்ந்த பிறகு நயினார் என்ன பண்ணுறாருன்னா, தமிழிசைக்கு பங்கு கொடுத்து தெலுங்கானாவில் குவாரி நடத்தினார். குவாரி நடத்தினதில் வரி பாக்கியே 18 கோடினா எத்தனை 1000 கோடிக்கு குவாரியில் லாபம் சம்பாதிச்சிருப்பார். இதுதான் பணம் 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 பணம். அண்ணாமலையை விட 5 அண்ணாமலை யார்? நயினார். இதெல்லாம் எங்கே போய் முடிய போகணும்னு தெரில. எடப்பாடியார் உஷாராக இருக்கணும். எடப்பாடியார் ஒரு அண்ணாமலையை துளைக்கிறதுக்கே இவ்வளோ மாதம் ஆச்சு. ஒரு ஓபிஎஸை விரட்டுறதுக்கே பல வருஷம் ஆகிப்போச்சு. ஒரு சசிகலா விரட்டுறதுக்கே பல காலம் ஆகிப்போச்சு. ஒரு டிடிவியை போடுறதுக்கு பல மாதம் ஆகிருக்கு. இதையெல்லாம் இந்த அதிமுக கசடுகளை கழிவுகளை எல்லாம் தள்ளிட்டு அதிமுகவை எடப்பாடி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு கடுமையாக போராடி இருக்கார். இப்போ மீண்டும் பல ஓபிஎஸ்களை, பல அண்ணாமலைகளை அமர் பிரசாத் ரெட்டி வழியை உள்ளே விட்டால் அதிமுக பின்னாளில் பெரும் இழப்பை சந்திக்க வேண்டி வரும் என்பதை மட்டும் நம்ம இந்த நேரத்தில் அதிமுக அது எம்ஜிஆர் கட்சி, ரெட்டை இலை, ஏழபால கட்சி, உழைக்கிறவன் கட்சி, மூட்டை தூக்குறவன் கட்சி, வண்டி இழுக்கிறவன் கட்சி, செருப்பு தைக்கிறவன் கட்சியா அதிமுக. அது அழிந்து போய்விடக்கூடாது என்ற ஒரு நப்பாசையில் தான் அது சொல்கிறோம். அமர் பிரசாத் ரெட்டியை தனி எம்எல்ஏ ஆனால் அதிமுக அடிக்கடி டெல்லிக்கு போக வேண்டி வரும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.